இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போகலான்ட்டு கிளம்பியிருக்கோம். நாங்கள் வந்து பெங்களூர் போகணும். ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். வீட்டுக்கிட்டேருந்து போகவே ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா எங்கள் பாட்டி ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. இங்கேயுமே ரொம்ப சிக்னலு டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வர வழியிலே நாங்கள் போக வேண்டிய 1:30 மணி ட்ரெயினுமே நாங்கள் பார்த்தோம், மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு ட்ரெயினுமே புக் பண்ணிட்டோம். இன்னொரு ட்ரெயினும் புக் பண்ணதுக்கப்புறம் டிடிஆர் கிட்ட போய் நான் கேட்டேன், எந்த பிளாட்ஃபார்மில் வரும் ட்ரெயினுன்னு கேட்டதோடு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 8th பிளாட்ஃபார்மில் வரும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் 8th பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணி பார்க்கணும். 2:30 மணிக்கு ட்ரெயின் வரும்னாங்க. ஆனால் 2:30 மணிக்கு ட்ரெயின் வரல. அப்புறமா நான் போய்ட்டு கேட்டேன், என்ன ஆச்சு சார் இன்னும் ட்ரெயின் வரலன்னு பார்த்தா 10th பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்துச்சு. சரி ஓகே, எங்கள் அம்மாவையும் எங்கள் பாட்டியும் கூப்பிட்டு போய் ஏறலான்னு போகும்போது எங்கள் பாட்டி மிஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் தேடிகிட்டே ரொம்ப நேரமாக அதுக்கான அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே போய் சொல்லிட்டு வரேன். எங்கள் பாட்டி வெளியே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு ட்ரெயின் பார்த்தா போயிடுச்சு. கரெக்டாக ட்ரெயின் போகிறதுக்கும் அவங்க வரதுக்கும் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மைண்டே அப்செட் ஆகிடுச்சு. எங்கள் அக்காகிட்ட ஃபோன் பண்ணி எங்கள் அக்காவுக்கும் எனக்குமே சண்டை வர மாதிரி ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எதுக்கு வேஸ்ட்டு பண்ணுற, காருக்கு வேறு இவ்வளோ செலவு பண்ணியிருக்க, இங்கேயுமே இப்போ இவ்வளோ செலவாகிடுச்சு அப்படின்னு சொன்னதோட எங்கள் பெரியப்பா என் தங்கச்சி நைட்டு வரதா இருந்தாங்க, நாங்கள் மதியம் போகிறதா இருந்தோமா. அப்புறமா அவங்க வரும்போதே போயிடலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வெயிட் பண்ணி நைட்டு 9 மணி ட்ரெயினுக்கு அன்ரிசோர்லேயே வந்துட்டோம். எப்படியோ ஒரு வழியாக வந்து பெங்களூருமே இறங்கியாச்சு. இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட பொண்ணுக்கு பர்த்டே. அதனால சரி ஓகே வரலாம், ஒரு வருஷம் கூட வராமல் இருந்ததில்லை, இந்த வருஷமும் போயிடலான்றதுக்காக வந்துட்டோம். அதுக்கப்புறம் கார் புக் பண்ணியிருந்தாங்க எங்கள் மச்சான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீலாம் குடிச்சிடலாம், சகருக்குமே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி டீயுமே குடித்து கரெக்டாக முடிச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். காருமே வந்துருச்சு. அப்புறம் கார் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அனியாவோடைய அண்ணன் வந்து போயிட்டுருக்கார். அனியாவோட அண்ணன் வந்து என்னோடய அக்கா பையன் போயிட்டுருக்கான் பார்க்குறதுக்கு அனியாவை. அப்புறம் எங்கள் அக்கா டீ போட்டு வச்சுருந்தா. அப்புறம் சாப்பாடு இருக்கா சாப்பிட்றதுக்கு சகருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்து எங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் பாப்பாவை எழுப்பிட்டுருக்கோம். அவளுமே அரை போதையில் எழுந்துச்சி உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை பார்த்த உடனே அந்த அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, இப்போயே போட்டு விடணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா நான் போட்டு விட்றேன், தூக்கமே தெரிஞ்சிருச்சு மேடம்க்கு. அப்புறம் அவளுமே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஒரு ஃப்ராக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு குர்த்தி போட்டிருந்துச்சுன்னு அதே மாதிரி குர்த்தி எனக்கு வேணும், அந்த மாதிரி எனக்கு தச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு சொன்னதோட நானுமே தைச்சிட்டேன். இதில் என்னென்னா அவளோட மெஷர்மெண்ட்டே எனக்கு எதுவுமே தெரியாது, அவளோட அளவு ட்ரெஸ்ஸுமே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நானாக ஒரு மெஷர்மெண்ட்டை போட்டு அவளுக்கு தைச்சேன். ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. குர்த்தி வந்து நல்லா ஃபிட்டிங்காக நம்ம போடுற மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபிட்டிங்காக போடுறதுக்கு கையெல்லாம் வலிக்கும்ல, அதனால கொஞ்சம் எங்கள் அக்கா தையல் பிரித்து விட்டு போட்டேன். ஆனால் போட்டதோடு நல்லா ஃபிட்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ட்ராவல் எப்பயுமே பண்ணதே கிடையாது. எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு இந்த டைமு. 12:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி 9:30 மணிக்கு நைட்டு ட்ரெயின் ஏறி விடியற்காலை 4 மணிக்கு தான் வந்து இறங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.